வணக்கம், நான் லக்ஷ்மி. வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இங்கே 12ஆம் தேதி பிப்ரவரி நிஃப்டி 50யோட ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதை வச்சு பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 12ஆம் தேதிக்குரிய நிஃப்டி 50யோட 5 நிமிஷ சார்ட்டு. நிஃப்டியோட ஓப்பனிங் 23,055ல் பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆக்கி ரெசிஸ்டன்ட் லெவல் 1 நோக்கி மூவ் ஆச்சு. 23,201ல் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் பைவட் பாயிண்ட் ஜோனுக்கு வந்தது. பைவட் பாயிண்ட் ஜோனை டச் பண்ணி 23,019 அதே ஜோனில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல பைவட் பாயிண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 12ஆம் தேதி நிஃப்டி 50யோட 1 ஹவர் சார்ட்டு. இப்போ இந்த சேனல் எதுக்கு ட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நடந்த மூமெண்ட்டில் ஹை லெவல் இந்த பாட்டம், டபுள் பாட்டமுக்கு இந்த சேனல் வரைஞ்சிருக்கும். இது இங்கே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கிறதுக்கு இந்த இடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதை வச்சுருந்தே இங்கே நம்ம பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நிஃப்டி 50 பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருந்தாலும் இறங்கும் பொழுது செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவலில் இருக்குது. இப்போது அடுத்த கட்ட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா இந்த சேனலில் மிடில் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுதா அல்லது திரும்பவும் கீழ் நோக்கி நகருதா அப்படிங்கிறத இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவலை வச்சு நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஹை லெவல் பார்த்தோன்னா 23,235. இங்கே நம்மளுடைய ரெசிஸ்டன்ட் லெவல் ஜோனில் 23,250 வச்சுருக்கோம். இந்த லெவலை ரீச் பண்ணலை. லோ லெவல் பார்க்கும் பொழுது 22,992 இந்த ஜோனுக்குள்ள வந்திருக்கு. ஆனால் க்ளோஸ் ஆகும் பொழுது 23,019ல் க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இந்த சப்போர்ட் லெவலை தாண்டி க்ளோஸ் ஆகிருக்கு. ரொம்ப ஒன்றும் அதிகபட்ச அமௌண்ட்டுக்கு போய் க்ளோஸ் ஆகலை, பக்கத்துலேயே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே 12ஆம் தேதிக்குரிய நிஃப்டி 50யோட 4 மணி நேர சார்ட்டு. இந்த 4 மணி நேர சார்ட்டில் முதல் பாதியில் பார்த்தோம்னா பையரோட டாமினேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் இங்கே செல்லரோட டாமினேஷனும் ஈக்குவலாக தான் இருக்குது. இரண்டாவது பாதியில் செல்லரோட டாமினேஷன் ரொம்ப அதிக லெவல்லே இருக்குது. க்ளோஸ் ஆகும் பொழுதும் செல்லரோட டாமினேஷன் அதிக அளவில் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே 12ஆம் தேதி பேங்க் நிஃப்டிக்குரிய ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், க்ளோசிங் ப்ரைஸ், அதோட பைவட் பாயிண்ட், 3 ரெசிஸ்டன்ட் லெவல், 3 சப்போர்ட் லெவல் கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த லெவல்ஸ் நமக்கு ட்ரேடிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 12ஆம் தேதிக்குரிய பேங்க் நிஃப்டியோட 5 நிமிஷ சார்ட்டு. பேங்க் நிஃப்டியோட ஓப்பனிங் 49,469, அதாவது பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி ரெசிஸ்டன்ட் லெவல் ஜோனுக்கு போயிருக்கு. ஆனால் ஜோனுக்குள்ளே என்ட்ரு ஆகலை. நீங்கள் ஜோன் செட் பண்ணியிருக்கணும், மறந்துடாதீங்க. இந்த லெவல் மட்டும் வைக்கக்கூடாது, நம்ம ஜோன் செட் பண்ணிக்கணும். பேங்க் நிஃப்டிக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 100லேருந்து 150 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். நிஃப்டிக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 50 பாயிண்ட்டுகள் வச்சுக்கலாம். இப்போ இந்த ஜோனுக்குள்ளே என்ட்ராகாமல் இதுலேயே பவுன்ஸ் பேக் ஆகி இந்த இடத்துல பார்த்தோம்னா சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே பேங்க் நிஃப்டி பைவட் பாயிண்டில் 49,320 பைவட் பாயிண்டில் ஜோனை பிரேக் அவுட் பண்ணி கீழே போகலை. அந்த ஜோன்லேயே சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்து 49,342ல் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோட 1 ஹவர் சார்ட்டு. ஹை லெவல் பார்த்தோம்னா 49,836. இங்கே நம்ம ரெசிஸ்டன்ட் லெவலில் 49,700 வச்சுருக்கோம். இந்த ஜோனை டச் பண்ணியிருக்கு. அடுத்த ஜோனை டச் பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா
இந்த ஜோனை டச் பண்ணல. க்ளோஸ் ஆகும் பொழுது 49,342 இதை தாண்டி தான் க்ளோஸ் ஆயிருக்கு. லோ லெவல் பார்க்கும் பொழுது 49,276. இங்க இந்த லெவலை டச் பண்ணியிருக்கானா இன்னும் இந்த ஜோனுக்குள்ள 49,100க்குள்ள வரல. க்ளோஸ் ஆகும் பொழுது 342ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆக இப்போ இந்த ரெசிஸ்டன்ட் லெவலுக்கு பக்கத்துல தான் பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு. மேலும் அடுத்த கட்டம் நமக்கு இந்த பேங்க் நிஃப்டி மேல் நோக்கி மூவ் ஆச்சுன்னா முதல் சேனலுக்குள்ள போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதே தொடர்ந்து கீழ் நோக்கி நகண்டுச்சுன்னா மூணாவது சேனலுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். முதல் சேனல்ல 50,000 பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்டம் 50,500 பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். 50,500 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா 51,000 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். இப்போ அதுவே கீழ் நோக்கி நகண்டுச்சுன்னா 49,000 முதல்ல பிரேக் அவுட் பண்ணுதான்னு பார்க்கணும். 49,000 பிரேக் அவுட் பண்ணி 48,500 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா அடுத்து 47,000 வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இங்க பேங்க் நிஃப்டியோட 4 மணி நேர சார்ட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல முதல் பாதி பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்னல் தான் இருக்கு. ஆனா முடியும் போது பார்த்தீங்கன்னா இங்க நல்ல ஒரு லாங் விக் செல்லரோட டாமினேஷன் அதிக லெவல்ல முதல் பாதியிலேயே க்ளோஸ் ஆயிருக்கு. இரண்டாவது பாதியிலையும் செல்லரோட டாமினேஷன் தான் அதிக லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.